ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். சுக்ல கிருஷ்ணே கதிஹேதே ஜகத சாஸ்வதி மதே ஏகயா யாத்மனா விருத்திம் அன்யயா வர்த்ததே புனஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 26வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து சொல்வது, இந்த இரண்டு விஷயங்களுமே, அதாவது சுக்லபக்ஷத்தில் உத்தராயண காலத்தில் சுக்லபக்ஷத்தில் அந்த நல்ல திதியில் ஒரு பக்தர் தன்னுடைய உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அந்த உயிர் பகவானை சென்று அடையும் என்று சொன்னார். அதுபோலவே ஒரு பெரும் பக்தன் அவர் உத்தராயணத்தில் இல்லாமல் தட்சிணாயனத்தில் இருக்கும் கிருஷ்ணபக்ஷத்தில் ஒரு நாளில் தன்னுடைய உயிரை விட்டார் என்றால் அவருக்கு அந்த பிறப்பில் மோட்சம் கிடைக்காது. ஆனால் மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்கும் அந்த சமயத்தில் இந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகும் அந்த ஆத்மா இடையில் ஸ்வர்க்கத்திற்கு சென்று ஸ்வர்க்கத்தில் உள்ள அந்த சுகங்கள் அனைத்தையும் அனுபவிச்சுட்டு மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்கும் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இப்போ அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த இடத்தில் நம்ம கிருஷ்ணர் சொன்னதையே அப்படியே இன்னொரு வாட்டி ஒரு சுருக்கமாக சொல்றார். இது வரைக்கும் சொன்னதை, இந்த இரண்டு விஷயங்களுமே, ஒன்று வெளிச்சத்தின் பாதை, இன்னொன்று இருளின் பாதை. இந்த இரண்டுமே எப்பொழுதும் எக்காலத்திலும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது அர்ஜுனா என்று சொல்றார். ஒன்று வெளிச்சத்தின் பாதை, ஒரு சுக்லம் என்கிற வெளிச்சத்தின் பாதை. மற்றொன்று கிருஷ்ணம் என்கிற அந்த அந்த ஒரு இரவின் அந்த ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு சமயத்தில் ஒரு பாதையாக இருக்கு, இருளின் பாதையாக இருக்கு. வெளிச்சமும் இருளும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அர்ஜுனா. வெளிச்சம் என்பது அந்த பகவானிடம் நம்மளை இட்டு செல்லும். ஆனால் இருள் என்பது மீண்டும் ஒரு பிறப்பை நம்மளுக்கு அளிக்கும். ஆனால் வெளிச்சமாக இருந்தாலும் சரி, இருளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் படைத்தது அந்த இறைவன் ஒருவன் மட்டுமே என்று உணர்ந்து கொள் அர்ஜுனா என்று சொல்றார். நமக்கு பிறப்பு எடுத்திருக்கிறோம் என்றால் அந்த இறைவனின் சங்கல்பமாக, அந்த இறைவனின் ஒரு விஷயமாக, அந்த இறைவனின் ஒரு எண்ணமாக தான் இது இருக்கு. நம்ம பிறந்த பிறகு நம்ம வளர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த இறைவன் மேல பக்தி இருக்கிறவராக வளர்ந்தாலும் சரி, ஒரு பக்தி இல்லாமல் இறைவன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை இல்லாமல் வளர்ந்தாலும் சரி, அதுவும் அந்த இறைவனின் சங்கல்பத்தின்படி தான் நடக்கிறது. எதுவுமே செய்பவன் நான் அல்ல என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் செய்பவர்களாக நாம் இல்லாமல் நாம் அந்த இறைவனின் கையில் ஒரு பொம்மலாட்ட பொம்மைகளைப் போல அவர் எப்படி ஆட்டி வைக்கிறாரோ அது போலவே ஆடிக்கொண்டு இருக்கும் பொம்மைகளாகவே நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் நாம் அந்த இறைவன் எந்தெந்த விதத்தில் ஆட சொல்றாரோ அந்தந்த விதத்தில் ஆடிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆட்டுகிற அந்த இறைவன், நம்மை ஆட்கொள்கிற அந்த இறைவன், அவரின் அந்த பெருமையை உணர்ந்து கொண்டு அந்த இறைவனை சென்று அடைவது மட்டும் நம் கையில் தான் இருக்கு என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஏனென்றால் அந்த இறைவன் நமக்குள்ள அந்த இறைவனின் பக்தியை மட்டும்தான் ஒரு இனிஷியேட் பண்ணி வைக்க முடியும். அந்த ஒரு பாதையில் அந்த பாதையை காட்டுவது மட்டும்தான் இறைவனின் அந்த ஒரு வேலையாக இருக்கு. ஆனால் அந்த பாதையில் நாம் நடக்கிறோமா, அதை நம்ம சரியாக கடந்து செல்கிறோமா, இல்லை அந்த பாதையில நழுவி வேற பாதையில் செல்கிறோமா, அந்த இறைவனை இறுதியில் சென்று அடையோமா மாட்டோமா என்பது எல்லாமே மனிதர்களின் கையில் தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக அந்த இறைவனின் பாதையை காட்டுவது மட்டுமே அந்த இறைவனின் ஒரு வேலையாகவும் அதே சமயத்தில் ஒரு குருவின் ஒரு கடமையாகவும் இருக்கு. ஆனால் அந்த காட்டிய பாதையில் நடப்பது, அந்த காட்டிய பாதையில் நம்ம சரியாக அந்த பகவானின் நம்பிக்கையோடைய அதை கடந்து செல்வது என்பது நம் கையில் தான் இருக்கு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் கிடைத்த வாழ்க்கையை அந்த பகவானை சென்று அடைவதற்கான ஒரு வாய்ப்பு என்று நினைத்து நாம் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் அதே பகவானை மனதில் வைத்து செய்தோம் என்றால் அந்த செயலும் சுத்தமாக மாறும். எந்த செயலுமே தப்பான செயல், தவறான செயல் என்று இல்லை. நம் மனதிற்கு, நம்ம மனசாட்சிக்கு குற்றமாக தெரியாத எந்த செயலையும் செய்யலாம். அதே சமயத்தில் யாருக்கும் துன்பம் வராமல் துன்புறுத்தாமல் செய்யும் செயல்கள் அனைத்துமே அந்த பகவானின் எண்ணத்தோடு செய்தோம் என்றால் அதிலிருந்து ஒரு பலன் நம்மை ஒட்டாது, பகவானை சென்று அடையலாம் என்று பல முறை நம்ம கிருஷ்ணன் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும் நாமும் இந்த சுக்ல பாதையில், இந்த ஒரு வெளிச்சத்திற்கான பாதையில் சென்று பரம வெளிச்சமாக பரம ஒளியாக இருக்கும் அந்த பகவான் அந்த ஒரு அருட்பெரும் ஜோதியுடன் இரண்டர கலக்க வேண்டும் என்பதுதான் கிருஷ்ணர் இந்த இடத்துல நமக்கு கூறும் வரும் கருத்தாக இருக்கு.
ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 25வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.